Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 8 Maths NCERT Syllabus Chapter 2 Linear Equations in One Variable. இதில் Exercise 2.1 ல இருந்து 5th sum பார்க்க போறோம். Solve and check result. 2x minus 1 which is equal to 14 minus x. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஈக்குவேஷனில் இருக்க வேரியபிளோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் எக்ஸ் தான் நமக்கு வேரியபிள், சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போது 2xை இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த 2x அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க மைனஸ் எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும் பொழுது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், சரியா? தென் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடில் எழுத போகிறோம். ஆல்ரெடி இங்கே 14 இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்க -1 இந்த சைடில் வரும்போது +1ஆக மாறிடும், சரியா? இப்போ 2x + x ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 3x which is equal to 14 + 1 15, சரியா? ஸோ 3x is equal to 15, then x which is equal to 15/3. இங்கே இன்டூவில் இருக்குது, ஓகேவா? 3யும் எக்ஸும் பக்கத்தில் இருக்குது, நடுவில் எந்த சைன்ஸும் இல்லை அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா இன்டூவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே இன்டூவில் இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரும்போது டிவைடில் வந்துடும், சரி? இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, ஸோ அந்த சைடில் வரும்போது டிவைடில் வருது, அதனால் டினாமினேட்டரில் எழுதிக்கிறோம், சரியா? இப்போது ரெண்டுமே 3 டேபிளில் வரும் இல்லையா? 3யும் 3 டேபிளில் 1 டைம் அண்ட் 15 5 டைம்ஸ், கரெக்டாக? So x which is equal to 5/1, denominatorல 1 இருந்தால் வேல்யூ இல்லை, அதாவது அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ x which is equal to 5. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? ஓகே, இப்போ LHS எடுத்துக்கோங்க, அதில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரியா? நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸோட வேல்யூ 5 இல்லையா? ஸோ அந்த 5ஐ இந்த LHSல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ LHS which is equal to 2x minus 1. இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? 5 போடுறோம், ஓகேவா? ஸோ 2 into 5 10 minus 1 which is equal to 9. அதே மாதிரி RHSும் கண்டுபிடிக்க போகிறோம், அதுலேயும் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 14 minus x. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம் அப்படின்னா 14 minus 5 என்ன வரும்? 9 இல்லையா? ஸோ LHSும் RHSும் சேமாக இருக்குது. LHSும் RHSும் சேமாக வந்துடுச்சு அப்படின்னா எக்ஸோட நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸோட வேல்யூ அது கரெக்டுன்னு அர்த்தம், சரியா? சப்போஸ் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தப்பாக வந்துச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக வரல அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ராங்னு அர்த்தம், சரியா? இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே சேமாக வந்ததுனால நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்ட், ஓகேவா? LHS which is equal to RHS, hence it is correct. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா?